கொடுத்து பர்ஃபெக்டா இருக்கணும் யூடியூபர் எல்லாத்துலயும். வெரி குட் வெரி குட். அங்க இருக்குது தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்குது. அங்க இருக்குது பாருங்க. ஓ மை அடிபடி டேஸ்ட். cheers. சுட சுட காதல். cheers. 4 மணி பலகாரம் குடிச்சிட்டு கடியும் குடியும் லூஸா இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பர் அடிபடி. விண்டர் டைம்ல நிறைய தண்ணி குடிக்கணும். அன்பு வணக்கம். ஹலோ, நான் அப்படிங்க சூப்பராக இருப்பீங்க. நான் நல்லா சூப்பராக இருக்கேன் மக்களே. சூப்பரான நாள், அடிப்படியான நாள். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் மக்களே பிரிட்டிஷ் கொடி மேலே பட்டளி பட்டு பிறகு பறக்க நம்ம இன்னைக்கு வந்து சம்மர் வந்து அப்படியே குறைஞ்சிட்டு போய் நான் பேசினாலே எங்கள் பக்கத்து வீட்டு நாயெல்லாம் கணக்க ஆரம்பிக்குது. சரி போயிட்டு போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ வந்து சம்மர் இப்போ அப்படியே மங்கிக்கிட்டே வருது. தெரியுதா உங்களுக்கு? வானம் எல்லாம் அப்படியே ரொம்ப ஒரு டிம்மாக போய்கிட்டே இருக்குது. பட் இப்போ வந்து கடைசி ஈல்டுன்னு சொல்ல முடியாது. இது ஒரு கடைசி போயிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் காய் போடுங்க நிறைய. இன்னும் ஒரு மாசம் தராம போகும். இந்த காய்க்கு பேரே மறந்துட்டு சொரக்கா பாத்தீங்கன்னா ஏற்கனவே 1 நான் பறிச்சிட்டேன். இன்னும் 2 கிடக்குது. ஆக்சுவலா போன வாரம் இது ஃபுல்லா கிடந்துச்சு. ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், அதை அட்டாச் பண்றேன். ஃபுல்லா கிடந்தது. இங்க போட்டோ எடுத்துட்டீங்களா? நானும் அது எடுத்து அது எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து எல்லாரையும் வந்து பாலிஷ் பண்ணி வச்சிருக்குது. கேட்டிங்களா? இன்னைக்கு வந்து நான் வந்து சொரக்காயில வந்து 4 மணி பலகாரம். கேட்டிங்களா? 4 மணி பலகாரம் 2 வகை. ஒன்று ஒரு ஸ்வீட்டு, ஒன்று வந்து ஒரு காரம். ஓகே, ஸ்வீட்டும் காரம் கலந்து 4 மணி பலகாரம் சூப்பரான அடிப்படையான டேஸ்ட்ல இருக்க போது மக்களே. நம்ம இது பறிச்சிருவோமா? 2 டைம் பறிச்சிருவோம். இந்தாங்க பாருங்க. பார்த்து வெயிட்டா இருக்கும். வெயிட்டா இருக்கும் கடவுளே சப்பா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த செடி வந்து கொஞ்சம் கோடி சாஞ்சிருச்சு. கேட்டீங்களா? அதெல்லாம் அது வளர்ந்துட்டு தான் இருக்குது. இங்க அடிச்ச காத்துல கோடி சாஞ்சிருச்சு. இந்த இது பிடிங்க, இது பிடிங்க. பயங்கர வெயிட். பர்ஃபெக்டா இருக்கணும் யூடியூபர் எல்லாத்துலயும். இல்லைன்னா வந்து ஏச்சி வாங்குது. இன்னும் நிறைய கிடக்கு. கேட்டிங்களா? ஆமா, நிறைய அப்படியே டக் டக் டக்னு பெருசாயிருது. சிலது காஞ்சும் போயிடும். ஓகே, எல்லாம் வரும்னு சொல்ல முடியாது இல்ல. சரி, ஓகே, வாங்க போவோம். ஓகே, இப்போ வந்து ஒன்று இப்போ சொரக்கா பர்ஃபி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சொரக்காயிலே வந்து நல்ல ஒரு கோலா உருண்டை. ஓகே, சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 3 வகையான சொரக்கா இருக்குதா? 3 சொரக்கா இருக்குல்ல, அதில் கொஞ்சம் ஒரு இளமையான சொரக்காய் எடுத்துக்கிட்டேன். கேட்டிங்களா? ஏன்னா அதான் வெட்டதுக்கு ஈஸியாக இருக்கும். டக்குன்னு வெட்டிக்கிட்டு போயிடலாம். வெரி குட் வெரி குட் வெரி குட். இதில் வந்து இந்த சமையலில் வந்து வெட்டுறதும் பொறுக்கிறதும் தான், வேறு ஒன்றும் கிடையாது. காட். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு காய் இது இவ்வளோ. ஓகே, இப்போ இது இவ்வளோத்தையும் இருந்து இதில் வந்து வேலையே இது தான். என்ன பண்ணுறேன்னா, இது வெட்டுக்கிறது கூட வேலை இல்லை. இதை வந்து அப்படியே வந்து இது என்ன சொல்வீங்க, இதுக்கு துருவி எடுக்கணும். ஓகே, இந்த மீடியம் இதில் வச்சுட்டு துருவி எடுக்கணும். அதுதான் வேலை. பார்த்தீங்களா? சூப்பர் அடிப்படியா. இங்கே பாருங்கள், ஒரு சொரக்கா, அவ்வளோ பெரிய சொரக்கா இவ்வளோ வந்திருக்குது. இனி இவ்வளோத்தையும் நான் பலகாரம் செய்வேன். நான் ஐயோ, இங்கே பாருங்கள், மழைக்கு மேகம் மூட்டிக்கிட்டு நிற்குது. மழை அன்னைக்கு தான் வெளியே வருகிறது, இல்லைன்னா வீட்டுக்குள்ளே குமிஞ்சு கிடக்குது. கேட்டிங்களா? ஸோ இதிலிருந்து நம்ம வந்து அது பேர் என்னது, புளிஞ்சு எடுத்துடலாம். புளின்னு புளிஞ்சா வர்ற மாதிரி இல்லை, தெரியல. இதில் சாறு அவ்வளோ வரல. ஸோ இப்படியே போட்டு நம்ம இது பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஐ ஹேவ் அ ஃபீலிங். ஓகே, இந்த காயோட தண்ணி, காட் இஸ் பிளஸ்ட் அஸ். இந்த காய் அந்த இது இப்படி இருக்குது. இங்கிலாந்து கையில தண்ணி கிடையாது. கேட்டிங்களா? முடிச்சு ஓடு விஷயத்தை அடுத்து. சரி, ஓகே, இது பண்ணுங்க. ஆன் பண்ணுங்க. நெய்யை ஊற்றி ஃபர்ஸ்ட் இந்த இதெல்லாம் நட்ஸ் எல்லாம் இதுக்கு வறுத்து எடுத்துடலாம். கேட்டிங்களா? நட்ஸ் இது இப்போம்னா நாங்கள் நட்ஸ் எங்கே திரும்ப இந்த ஊரில் லிடில்னு ஒரு கடை இருக்குது. பயங்கர சீப்பாக கிடைக்குது. எல்லா நட்ஸும் வாங்கி போட்டிருக்குது. கேட்டிங்களா? வெளியிலலாம் போனால் அவ்வளவு இது மட்டும் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக நெய் விட்டாச்சு. இதெல்லாம் வந்து டக்குன்னு ஆகும். ஓகே, போட்டு விடு. அதாவது குயிக்காக பண்ணணும். இனி பார்த்தீங்கன்னா செப்டம்பர்லேருந்து அப்படியே அக்டோபர், நவம்பர், டிசம்பர்னு இனி வந்து எல்லாமே வந்து நம்ம பார்க்கக்கூடிய கலர் எல்லாமே இந்த கிரே கலரில் தான் இருக்கும். இனி வந்து அப்படியே வந்து வின்டருக்குள்ளே நம்ம போக போகிறோம். நிறைய பேர் வந்து ஐயோ
பொதுவாக வந்து இந்த நாட்டுக்கு வந்தால் இந்த நாட்டில் வந்து ஒரு 5 வருஷத்துக்குள்ளவங்க கிட்ட கேட்டிங்கன்னா 5 வருஷத்துக்குள்ளே வந்திருக்கிறவங்க கிட்ட கேட்டிங்கன்னா பெருசாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா மெயின்லி இந்த வெதர் நல்லா, ஏன்னா அங்கே வீட்டுக்குள்ளே கிடக்கும். வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் போயிட்டுருக்கோம். ஆனால் ஒர்க்குக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு தான் வைங்களேன். ஆனால் அதுக்கு நான் டிப்ஸ் சொல்கிறேன். ஓகே, அப்படிதான் வந்தால் வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆக பழகிக்கணும். கேட்டிங்களா? எப்படி அட்ஜஸ்ட் ஆகணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அங்கேருந்து ஊர்லேருந்து வரும்போதே இந்த நாடு இப்படிப்பட்ட நாடு தான். இங்கே வந்து வெதர் வந்து நல்லா இருக்காது தான். என்ன நல்லா இருக்கும், அதாவது அது என்ஜாய் நல்லா இருக்காது நம்ம வந்து தான் சொல்கிறோம். பட் இங்கே உள்ளவங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்களுமே 25 வருஷத்தில் இப்போ வந்து இந்த 4 வெதரும் வர்றது ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்போலாம் வந்து உண்மையில நல்லா வந்த புதுசுல உங்கள மாதிரி தான் இருந்துச்சு. வந்தவங்கள மாதிரி என்னடா இது அப்படின்ட்டு இருந்துச்சு. அதுவும் அப்போ உள்ள விண்டர்லாம் இதோட கடுமையா இருக்கும். 25 வருஷத்துக்கு முன்னால உள்ள விண்டர்லாம் இதோட கடுமையா இருக்கும். அப்பவும் என்னடா அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனா வந்து ஒன்ஸ் நம்ம வந்து அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா என்ஜாயபிளாக தான் இருக்கும். லைஃப்பில் இப்படி தான் கஷ்டம் வருகிறத வந்து கஷ்டமே வந்துகிட்டு இருந்துன்னு வைங்க, பிறகு வந்து நமக்கு வந்து அது கஷ்டம் வரல என்ன சங்கடமா இருக்கும். விண்டரில் வந்து நீங்கள் வந்து எதுல இருந்தெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாக்கலாம், எப்படி உங்களை பாதுகாக்கலான்னு இந்த அக்கா இங்கே 25 வருஷம் இருந்ததுன்னு பலனாக, அது மட்டும் இல்லை ஒரு ஹெல்த் கேரில் ஒர்க் பண்ணுறது நான் 2 விஷயத்தினால வச்சு நான் சொல்லியேன். கேட்டிங்களா? அதை அடுத்த இதில் பார்ப்போமா, அடுத்த செக்டரில் இல்லை. இதை எடுத்து வச்சுருவோமா? ஐ திங்க் இது ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா? இங்கே பாருங்க. ஓகே ஆயிடுச்சு. அடிபொலி. இனி வந்து ஃபங்க்ஷனை மாற்றிடுவோம். அடுத்ததும் ஒரு துளி நெய் விட்டுக்கலாம். நம்ம தேசி கீ தான் எல்லாத்துக்கும். ஓகே, ஆக்சுவலாக இந்த கீ வந்து அதிக மனம் இல்லை, பட் ரொம்ப நல்ல மைல்டாக இருக்குது. நல்லா. சரி, இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது பால்கோவாக்கு, பர்ஃபிக்கு. பால்கோவா பர்ஃபி ஆகும், பர்ஃபி பால்கோவா ஆகும். போதுமா? ஓகே. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில். ஓகே, அது அங்கே இருக்கிற நேரத்தில் நமக்கு வந்து கோலா உருண்டைக்குள்ள இதை வந்து பிடிச்சி வச்சிடலாம். பிடிச்சி வச்சா அப்போ அப்படி அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், அதுக்கு வந்து அரிசி மாவு போடணுமா? கொண்டு வந்திருக்கேன், மாவு கொண்டு வந்திருக்கேன். ஓகே, இங்கே பாருங்கள், இதில் வந்து வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சின்ன சின்ன பச்சை மிளகாய் சிறிதாக அரிஞ்சது. ஓகே, இதில் இஞ்சி போடணும்னா போட்டுக்கலாம், நம்ம என்ன அன்றைக்கி எடுக்கலை. ஓகே, ஸோ இதில் வந்து கொஞ்சமாக இது போட்டுக்கலாம். நிறைய போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம். ஓகே, போதுமா? தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கடையில் இதுங்க இது பண்ணி விட்டுக்கோங்க. நான் அடியில் பிடிச்சிடும், இல்லைன்னா நெய் விட்டுருக்கனால நல்லா மனம். இன்னைக்கு வேறு மாதிரியான மனம் வர நம்ம பக்கத்து வீட்டு ஆட்களுக்கு. இந்த இவங்கெல்லாம் எதத்தை தான் மட்டும் சமைக்க, ஒரு நாள் அப்படி வருது, ஒரு நாள் இப்படி வருதுன்னு. இதில் கொஞ்சம் பேசன் பவுடர் கேட்டிங்களா? கடலை மாவு, அரிசி மாவு, எந்த மாவு வேணாலும் உங்களுக்கு வேணால் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கடலை மாவு, கொஞ்சம் உப்பு போட்டு பிணைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சிடணும். அவ்வளோதான். ஈஸியாக இருக்குது. இதில் தண்ணி ஒன்றும் ஊற்றாண்டா. அது கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க. கிண்டிகிட்டே இருக்கும், இல்லைன்னா பிடிச்சிக்கும். ஜம்முன்னு கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா பால் ஊற்றணும். ஓகே, பால் ஊற்றி வேக வைக்கணும். ஓகே, நல்லா கொஞ்சம் கெட்டி பால்னா நல்லா இருக்கும். ஆமாம், நல்ல ஃபுல் ஃபேட் மில்க்கு. யூகேல இருந்தீங்கன்னா அந்த நீல கலர் பால். இது எருமை பால் கூட நல்லாயிருக்கும். ஊரில் எருமை பால் நல்லாயிருக்கும். ஓகே, இது கொஞ்சம் ஊற்றி வேக வைக்கணும். என்ன ஊற்று? ஓகே, இதில் வந்து அம்மம்மான்னு இருந்து வேகட்டும். இப்போ வந்து நமக்கு வந்து இதுக்கான இது வந்து நான் இப்போ ஃப்ரிட்டர்ஸ் மாதிரி சும்மா அப்படி போட்டு எடுக்க போகிறேன். ஓகே, இதில் வந்து இனி அரிசி மாவு போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா பால் மாதிரி வரும். பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்குல்ல, அடிப்படியாக இருக்குது. ஸோ வின்டரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ வின்டரில் வந்து மருத்துவ ரீதியாக செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, முதல்ல வந்து வைட்டமின்ஸ் நமக்கு வந்து இந்த சூரிய ஒளி போனாலே சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கக்கூடிய வைட்டமின் டி வந்து நமக்கு கம்மியாக கிடைக்கும். அதனால தான் வந்து பல நேரத்தில் நம்ம மூடெல்லாம் ஸ்விங் ஆகிட்டு ரொம்ப ஒரு டிப்ரெஷன் அப்படி இப்படின்னு இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து வின்டர் டைமில் வைட்டமின் டி டேப்லெட்ஸு கடையில் கிடைக்கும், எல்லா ஃபார்மசியில் இருக்கும். ஏன் ஃபார்மசியில் என்ன சாதாரண கடைகளில் கூட கிடைக்கும். நீங்கள் வந்து சாதாரண டோஸ், நிறைய பெரிய டோஸ்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. சாதாரண டோஸ் வந்து
நீங்கள் வந்து நார்மல் டோஸ் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அது வைட்டமின் கே. அடுத்தது பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி. வைட்டமின் சி தான் வந்து நம்மளோட இந்த இன்ஃபெக்ஷன், இந்த செஸ்ட் இன்ஃபெக்ஷன், த்ரோட் இன்ஃபெக்ஷன், இனி எல்லாம் வந்து தடுமை பிடிச்சிக்கிட்டு காய்ச்சலும் ஜளியும் விளியுமா இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வராமல் தடுக்கணும்னா வைட்டமின் சி டேப்லெட் கிடைக்கும், அது வாங்கி சாப்பிடுங்கக்கா. இதெல்லாம் வந்து ஃபுட்டில் கிடைக்குமே, ஃபுட்டில் நம்ம வந்து எடுத்துக்கலாமான்னு. ஆமாம், ஃபுட்டில் இருக்கும் நம்மளுடைய வைட்டமின் சி வந்து சிட்ரஸ் ஆசிட் ஃபுட், அதாவது ஆரஞ்சு இதிலெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் டேப்லெட்டாக எடுக்கும்போது நமக்கு வந்து அதனுடைய பலன் வந்து கூடிய சீக்கிரமாக நம்ம இது பண்ணிக்கலாம். ஃபுட்டில் வந்து இவ்வளோ ஆரஞ்சு சாப்பிட்டா தான் அதுலேருந்து கொஞ்சமாவது கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் அப்படி சொல்லுது. ஏன்னா கான்சன்ட்ரேட்டடாக கொடுப்பாங்கல்ல, அதனால் வைட்டமின் டியும் வைட்டமின் சியும் டேப்லெட்டாக எடுத்துக்காங்க. நான் இது சொல்கிறது வந்து குளிர் நாட்டில், இந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். ஓகே, அது ஒரு இது. இனி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வீட்டில் குழந்தை பிறந்திருக்கும், உங்களுக்கு வேலை போக முடியாது, குழந்தைய பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா பக்கத்தில் உங்களுக்கு லைப்ரரி இருக்கும். நீங்கள் லைப்ரரியில் போனீங்கன்னா அந்த குழந்தைக்கான ஆக்டிவிட்டீஸே அங்கே நிறைய கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி வாலண்டரி ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்கும். மம்ஸ் நெட்வொர்க்குன்னு இருக்கும், தாய்மார்கள் அம்மாக்களுடைய நெட்வொர்க் இருக்கும். ஸோ அதிலெல்லாம் போய் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நாட்டுடைய கல்ச்சரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து சும்மா உட்காந்து ஒரு நாட்டுக்கு வந்தால் அதெல்லாம் தான் வந்து நம்மளை வந்து என்கேஜாக இருக்கும். இப்போ ஒரு வேலைக்குன்னு வர்றவங்கள வேலையில் என்கேஜ் ஆயிடுவாங்க. அவங்க வேலைக்குன்னு வராதவங்க டிபெண்டன்ட் விசாவில் வந்தவங்க வந்து அவங்களுக்கு வேலை இல்லை வந்து இப்போ ஃபேமிலியை பார்த்துட்ருக்குறேன், எனக்கு பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்கள பார்த்துட்ருக்குறேன் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா யூ ஹாவ் டு கெட் என்கேஜ். வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டோம், ஐயோ இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல நோ என்ன சொல்கிறது யூஸ். ஏதாவது உள்ள நம்ம என்கேஜ் ஆகிதாகணும். நம்ம வீட்டை விட்டு அது வந்து எப்போ என்கேஜ் ஆகணும்னா வீட்டை விட்டு வெளியில் போய் அப்படியே தேடினா தான். நம்மளை தேடி இப்போ ஒரு இதெல்லாம் வரும்னு நம்ம நினைக்கக்கூடாது, நம்மளாக தேடி போகணும். இங்கே உள்ளவங்க அப்படி தான் போவாங்க. அதை வந்து நான் சொல்லிக்கிறேன். ஆமாம், அதே போல் ஏன்னா நான் சின்ன வயசில் வந்து நாங்கள் 2 பேரும் மாற்றி தான் வேலைக்கு ஷிஃப்ட்டு மாற்றி எடுத்து பிள்ளைகளை கவனிச்சுக்குவோம். லைப்ரரியில் போனேன்னா அவங்க வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கெல்லாம் வந்து அந்த குரூப் சேர்றாங்க. அது என்னது குரூப் தானே, மம்ஸ் நெட்வொர்க்கு, டாட்ஸ் நெட்வொர்க், பார்க்குறவங்க டாட்ஸுக்கும் இருக்குது நெட்வொர்க்கு. ரொம்ப ஜாலியாக இருக்கும். அங்கே போனேன்னா ஒரு டீ குடிப்பாங்க, 4 பேர் சேர்ந்து பேசுவோம். ரொம்ப வந்து நல்லா என்ஜாய் பண்ணுது காலங்கள்லாம். திருப்பி இனி பேரம்பேத்திகள் தான் வரும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வந்து அது நம்ம என்கேஜ் ஆகணும். நம்ம வந்து எப்பவுமே ஒரு தேடுதலோட போகணும். அவங்க என்ன சொல்கிறாங்க அது அதோட போகணும். ஓகே, அப்போ அவங்க லைஃப்பில் எப்படி போகுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ யூஆர் ஆக்சுவலி இங்கே வந்து நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்க எத்தனை கல்ச்சரை பற்றி நம்ம அறிஞ்சிக்கலாம், எத்தனை மக்களை நம்ம சந்திக்கலாம். ஒரே நாட்டு மக்களுடைய ஒரு இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அது வேறு மாதிரிப்பட்ட, இப்போ நம்ம ஊரில் இருந்தால் அது வேறு மாதிரிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அங்கங்கே உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். அதே போல் அந்த டைமில் வந்து இந்த சின்ன பிள்ளைங்க ஃபுட்டெல்லாம் சில இது சாப்பிட்றதுக்கு ஹெசிடேட் பண்ணும், சாப்பிடாது. அதெல்லாம் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ண பல டெக்னிக் சொல்லி கொடுப்பாங்க. அதில் வந்து சில வகையான இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இனிப்பை வச்சு அப்படி ஊட்டி விடுவாங்க. அந்த மெடிசின்ஸ் எல்லாம் எப்படி ஊட்டி விடுறது, அந்த யோகட்டில் வச்சு எப்படி ஊட்டி விடுறது, இதெல்லாம் வந்து மற்றவங்ககிட்ட இருந்து நம்ம அது மாதிரி நம்மகிட்ட இருந்து நிறைய அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப நல்ல ஒரு அந்த கம்யூனிட்டி வேறுபாடு. நீங்கள் அந்த நீங்கள் இந்தியாக்காரங்கோ, நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்காரங்கோ, நீங்கள் இலங்கைக்காரங்கோ, அதெல்லாம் ஒன்றும் அங்கே இருக்காது. எல்லா யூரோப்பியன்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ரொம்ப நல்ல ஜாலியாக இருக்கும். ஸோ கெட் யுவர் செல்ஃப் என்கேஜ். பேசி ஒரு வழிக்கு வந்துட்டேன்னா மெயின் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா நல்லா அடியில் பிடிக்கும். கேட்டிங்களா, பாருங்க லைட்டாக அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுது. இப்போ வந்து நான் லேசாக ஒரு இந்த ஸ்பூனுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போல் சுகர் இந்த இதில் பிடிக்கிறதுக்கு மட்டும் நான் போட்டேன். ஏன்னா நம்ம கண்டென்ஸ் மில்க்லேயே சுகர் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் இப்போ வந்து கண்டென்ஸ் மில்க் ஊற்றிடலாமா? போதுமா? நல்ல மனம். சூப்பராக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஃப்ளூக்குன்னு வேக்சினேஷன் போடுவாங்க. அதனால டயபெட்டிக்காக இருக்கிறவங்க, எல்டர்லியாக இருக்கிறவங்க, உங்களுக்கு ஏதாவது க்ரானிக் இல்னஸ் இருக்கிறவங்க எல்லாமே வந்து தயவு செஞ்சு ஃப்ளூ வேக்சினேஷன் எடுத்துக்கோங்க. என்னைய போட்டு திட்டாதீங்க, உங்களுக்கு வேக்சினேஷன் கம்பெனிலேருந்து இவ்வளோ கொடுக்குறாங்களா, ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிலேருந்துன்னு கேட்காங்க. நிஜம்தான், அவங்க எல்லாம் நிறைய ஏர்ன் பண்ணுறவங்க தான், இல்லைன்னு இல்லை. பட் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. கேட்டிங்களா, நான்லாம் நேரத்தை எடுத்துக்குவேன். ஏன்னா என்னுடைய ஹாஸ்பிட்டல் நாங்கள் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஃப்ளூ வேக்சினேஷன் போடணும்.
இப்போலாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஃபார்மசிலாம் கூட அது வசதிகள் எல்லாம் போடுவாங்க. ஜஸ்ட் ஜிபிகிட்ட தான் போகணுன்னு இல்லை, ஃபார்மசிக்கிட்ட போயிடலாம். வந்து இந்த மாதிரி அந்தந்த நாட்டுக்கு அவன் வந்து வருது. அந்தந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து இதுதான் அந்த லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கணுங்கிறது. அமைச்சுக்கிட்டா நமக்கு வந்து லைஃப்பில் வந்து எல்லாமே இதாக தான் இருக்கும். 100% நம்ம நினச்ச மாதிரி இருக்க தான் செய்யாது. அது எனக்கு அப்படி தான் லைஃப் வேணுன்னா அப்போ போக வேண்டியதான், ஊருக்கு கிளம்பி போக வேண்டியது. யாருமே கையை பிடிச்சி இழுக்கலை, கியர் ஸ்டாமரோ. இல்லை உண்மையில் சில பேர் ரொம்ப குறை சொல்லிக்குவாங்க. அது குறை சொல்லிக்கிட்டு போக வேண்டியதானே. அவ்வளவு ரொம்ப அதாவது எப்படி இல்லை ஒருத்தர் குறை சொல்ல வேண்டியதுன்னு இல்லை, அவ்வளவு மனசுக்குள்ள அவ்வளவு இதை வச்சுட்டு இங்கே இருக்கிறது போது உங்களுக்கு வந்து ரொம்ப அப்போ வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு வெள்ள ஒரு பொருளாதார தேவைகள் இது ஒரு தேவைகள் இருக்கிறனால இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு வேலைக்கு போனால் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி தான் ஒரு நாட்டுக்கு வந்தால் அந்த நாட்டில் வந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் இவர் இவ்வளோ பேசுகிறார். வந்த புதுசில் இவர் சொன்னார் 6 மாதத்தில் நான் இனி போயிடுவேன் கேட்டிங்களா அப்படின்னு. கடைசியில் வருஷம் 25 அதேங்களா. பபுள் விட்டு இனி இது வந்து நல்ல பால்கோவா மாதிரி பர்ஃபி மாதிரி இது வரணும். இது என்னைக்கு வரப்போகுன்னு எனக்கு தெரியல. அப்படியா? வரும் வராமலா போகுது. வராம இருக்காது, வரும் ஆனா வராது. இல்லைன்னா நான் என்ன செஞ்சிருவேன், எல்லாம் ஏதோ பாயசமா குடிங்க. ஓகே, பிளான் சேஞ்சு. பாயசம் இல்லைன்னா அல்வா. இது முதப்பத்தில் எடுத்த அல்வா. ஓ ஓகே. நல்லா இதாகி கெட்டியாக்கினா அது நல்லா வருது. நல்ல இங்கே கூடுதலாக சுகரே போட வேண்டாம், லைட்டாக நான் போட்ட அந்த சுகர் மட்டும் போதும். ஏன்னா ஓவர் சுகரானா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்து சீன் சேஞ்ச் எங்க? நான் சும்மா அதை யதார்த்தமாக தான் பார்த்தேன். இங்கே வந்து உருளைக்கிழங்கு இருக்குது. இது வந்து நாங்கள் இப்போ எப்போ விதைச்சது, போன வருஷம் வச்சது. இந்த அது அப்படியே அதுவே உள்ள போய் சூப்பராக இருக்கும். விதைக்காமலே உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்குது. நல்ல காய். ஓ அங்கே இருக்குது, தோண்ட வந்துக்கிட்டே இருக்குது. அங்கே இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது. நிறைய காய்ச்சிருக்கு, நிறைய காய்ச்சி கிடக்குது. இது நம்ம வைக்காமலே வந்தது பாரு, நிறைய காய்ச்சிருக்குது. ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இருங்க நான் அங்கே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் ஆல்மோஸ்ட் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த சோளத்தையும் பிடிக்கிறேன். சோளம் நல்லா இதாகிடுச்சு. எடுத்துருங்க. அப்படியே நம்ம நைட்டுக்கு அவிய வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்க. இப்போ பார்த்தீங்களா இப்போ அடியில் ஒட்டாமல் வருது பாருங்க. இதுதான் பக்குவம். இன்னும் கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா நமக்கு வந்து நல்லா அழுத்தி பார்த்தீங்களா அடியில் ஒட்டாமல் வருது. இதுதான் உங்களுக்கு பக்குவம். பால்கோவா போல் வருது பாரு, சூப்பராக வருது. ஆக்சுவலி நான் ஒரு சாம்பிளுக்கு தான் இப்போ இன்றைக்கி செய்கிறேன். இதெல்லாம் செய்து எல்லோரும் கொடுக்கலாம். முதல்ல எந்த ஸ்வீட்டும் செய்யும்போது இது ஃபஸ்ட்டு ட்ரை எனக்கு. எங்கள் வீட்டில் இந்த ஸ்வீட் வந்து நாங்கள் பாயசம் செஞ்சுருக்கோம், அல்வா மாதிரி கிண்டியிருக்கோம். ஆனால் இப்படி இந்த ஸ்வீட் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை. ஓகே, ஸோ முதல்ல செஞ்சு பார்த்து நல்லா வந்தால் எல்லாத்தையும் எல்லாருக்கும் செய்து கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த நட்ஸ் எல்லாத்தையும் போட்டுருலாம். பார்த்தீங்கன்னா போதும். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் கேட்டிங்களா, இல்லைன்னா இது அடியில் பிடிச்சிரும். சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு அதிமதுரமாக இருக்குது கேட்டிங்களா. இந்த தீபாவளிக்கு அப்போ இந்த ஸ்வீட் ஒன்று நீங்கள் செய்யுங்க வீட்டில், நல்லாயிருக்கும். என் மக்களே, பர்ஃபி கூடிய முறையை பாருங்கள். பார்த்தீங்கன்னா என் மக்களே பயங்கர டேஸ்ட்டு கேட்டிங்களா. ஓ மை அடிப்படை டேஸ்ட்டு. உண்மையிலே நான் நினச்சி பார்க்கல இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சி பார்க்கல. சுகர்லாம் நல்லா டாப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சுகர் வந்து அதிகம் போடவே கூடாது. நான் இவ்வளவுத்துக்கு நான் போட்டது இந்த ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் தான், லைட்டாக தான் தூவி விட்டேன். ஏன்னா நமக்கு கண்டன்ஸ் மில்கில் சுகர் இருக்கனால. சூப்பர்.
சூப்பராக இருக்குது. சூப்பர்ண்ணே. டேஸ்ட் வேணுமா? இந்த சட்டியை கழுவ வேண்டியதே இல்லை. இந்த சட்டிக்கு கழுவு கிடையாது இன்னைக்கு. பயங்கர டேஸ்ட். அது சட்டியில் ஒட்டி இருக்கிறது இன்னும் டேஸ்ட். இதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சிடணும். நல்லா செட் ஆகி அதுக்கப்புறம் நம்ம வெட்டணும். கேட்டிங்களா? இப்போ இதே ஃப்ரிட்ஜ் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவீங்களோ? சரி, ஓகே. இங்கே பாருங்க, அழகா பக்குவமாக வச்சாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு வரீங்களா ஃப்ரிட்ஜில்? ஈகோ ஈகோ. தேங்க்யூ. சூடு கட்டஞ்சாய. சுட சுட காதல். ஒரு கட்டன். இப்போ வந்து அதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏற்றியாச்சு. உங்களுக்கு காணிக்கிறதுக்காண்டி ஃப்ரீசருக்குள்ளே கொஞ்ச நேரம் வச்சு கொண்டு வரேன். கேட்டிங்களா? என்னெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே, அடுத்தது வந்து ஃப்ரிட்டர்ஸ். சரி, இது அங்கே தள்ளுவீங்க. இதெல்லாம் நாளைக்கு ஜூஸ்க்கு. கேட்டிங்களா? எல்லாமே ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ஜூஸ் போட்டு அதில் கொஞ்சம் இஞ்சியெல்லாம் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் லேசாக என்னது பச்சை மிளகா இதெல்லாம் லேசாக போட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பும் போட்டு குடித்தா நல்லாயிருக்கும் ஜூஸ். ஓகே, இந்த இதமான காற்றுக்கு இந்த டீயை குடிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பக்கோடா கூட டீயை குடித்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஓ, அதுக்கு தான் டீயா? ஓகே ஓகே. ஓ, அடிப்பொலி. கட்டஞ்சாய அது மாதிரி டீ குடிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து பால் ஊற்றாமல் இந்த மாதிரி இடையில வின்டர் டைமில் இடையில இந்த மாதிரி டீ போட்டு குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு நல்லது, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். இன்றைக்கி இந்த இந்த குக்கிங் முடிஞ்சது நான் இதெல்லாம் பறித்து நாளைக்கு ஆஃபீஸ் கொண்டு போகிறியா? ஆமாம், கொஞ்சம். ஆமாம். நல்ல மனம். காட் வில்லிங். ஓகே, இப்போ ஒன்றா மாற்றி போட்டுடலாம். சரிங்களா? வேணும்னா அந்த எண்ணெய் இதுக்கு மேலே கோரி ஊற்றிக்கலாம். அப்போ வந்து அது வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். ஒரு டீப் ஃப்ரையோட ஒரு இது வந்துடும். ஃப்ளவர்ஸில் நல்ல புது. இது எப்போ வச்சோம் எப்படி வச்சோம்னே தெரியல. இது அழகான ஃப்ளவர்ஸ் கொடுக்குது. தானாக வந்திருக்கு அப்படி தெரியுது. சில்லிஸு அதுவே நல்ல ஃப்ளவர் மாதிரி கிடக்குது. ஜம்முன்னு இருக்குப்பா. நல்ல மனம் அடிச்சு தூக்குது. சூப்பராக இருக்குது பாருங்க. 4 மணி பலகாரம் ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகே, இதை சுட சுட இப்போ யாருக்கா வேணுமா? சாப்பிடுவோம். டீயோட சாப்பிட்டா இந்த டீ எடுத்து கட்டாஞ்சாயா கட்டணையும் கடிச்சு குடிச்சிட்டு கடியும் குடியும். கடியும் குடியும். சூப்பராக வந்திருக்குது. நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா வடை சூப்பராக வடை ரெடி. எனக்கு தோணுது நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவும் இதில் போட்டு கொஞ்சம் ஜிஞ்சர் கொஞ்சம் சோம்பு இல்லைனா சீரகம் இது போட்டிங்கன்னா இன்னமும் டேஸ்ட் வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். இப்போ இது இந்த லெவலில் இருக்கிறது இப்படி இருக்கும். ஓகே, பட் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் போடும்போது ரொம்ப பெருசாக என்ன மாதிரி பெருசாக போடாமல் கொஞ்சம் சின்ன சின்னதாக இப்படி போட்டிங்கன்னா நல்லா குணுக்கு மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். பொறுன்னு இருக்குது. இப்போ நான் ஃப்ரீசரில் வச்சுருந்த இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது எல்லாம் அப்படி இருக்குது. செட்டானால் கெட்டியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் சாலிடாக இருக்குது. இப்போ கொஞ்சம் சாலிட் இல்லை, கொஞ்சம் லூஸாக இருக்குன்னு சொல்லுங்க. இப்போமே லைட்டாக ஆயிடுச்சுது. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஆயிடுச்சுது. வேறு எப்படி தான் இருக்கும். வெட்டினா வருதே. வெட்டினா வருதில்ல அந்த பத்துக்கு. சூப்பர் அடிப்பொலி. என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நம்ம 2 பலகாரம் செஞ்சதில் இது டாப் நாச். இது வந்து இந்த பாயசம் மற்றபடி அல்வா இதோடையெல்லாம் நல்லா இருக்குது. இது என்ன ஒரே சத்தமாக இருக்குது. பறவைகளுடைய சத்தம் அப்படி விளையாடுது. விண்டரை பற்றி பேசிட்டு இருந்தோம்ல. விண்டர் டைமில் நிறைய தண்ணி குடிக்கணும். நல்லா வந்து வெளியில் போகணும். காலையில் கொஞ்சம் வெயில் வரக்கூடிய நேரத்தில் மஃப்ளர் அது இதுன்னு என்னத்தை சுற்ற முடியுமோ சுற்றிக்கிட்டு வெளியில் போகணும். ஓகே, நல்லா ட்ரெஸ்ஸை நல்லா அப்ராப்ரேட்டாக போட்டுக்கிட்டு வெளியில் போகணும். அப்படி இருந்தால் தான் வந்து விண்டரை வந்து நம்ம கடந்து போக முடியும். ஓகே, அதிகமாக நான் பேச விரும்பலை. இப்போ உட்காந்து இது எல்லாம் இப்போ வீட்டுக்குள்ளே கொண்டு எனக்கு வேலை இல்லாத அவருக்கு வேலை கட்டிங்களா? எல்லாத்தையும் கழுவி வைக்கணும். அதுக்கு பிறகு வந்து நாளைக்கு பாடுக்கு நாங்கள் ரெடி ஆகணும். ஓகே, ஸோ எனிவே ஓகே, இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then bye.